இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நாட்களும் காலங்களும் வேகமாய் போய் கொண்டிருக்கிற இந்த மாதத்தின் கடைசி பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த நாளிலும் கூட விசேஷமா நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 24 அதிகாரம் 63 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வரை கண்டான். ஈசாக்குக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறதா, சாயங்கால நேரம் அப்படியே தேவனை பற்றி தியானம் பண்ணக்கூடிய ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார். தேவனை பற்றி தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எல்லாவற்றையும் லகுவாய் மாற்றிக் கொடுக்கிறது, ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுக்கிறது. இது நிமித்தமாய் பார்க்கும் பொழுது தாயை இறந்த துக்கம் ஒரு பக்கம், ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு உறவாடுவதற்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்தி, அவரோடு பேசுவதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதை செய்யும் பொழுது பின்னாடி பார்ப்பேன் என்று சொன்னால் ஈசாக்கின் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பஞ்சக்காலம் தேசத்துல வந்துவிட்டது. எல்லாரும் இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகிறார்கள். ஏனென்றால் இங்கு பஞ்சம், இனி தாக்குப்பிடிக்க முடியாது, வருமானத்திற்கு வழி இல்லை என்று சொல்லி வெவ்வேறு இடங்களுக்கு போகும் பொழுது கர்த்தர் ஈசாக்கு அங்கு வைத்து விதைக்க வைத்து 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ள வைக்கிறார். துறவு வெற்ற இடத்திலெல்லாம் தண்ணீர் வருகிறது. சில இடங்களில் சுதந்திரிக்க முடியவில்லை. எதிரிகள் வந்து அதை பறித்து கொண்டாலும் குறித்த ஒரு இடத்துல மீண்டுமாய் போய் துறவு வெட்டுகிறார். தண்ணீர் அங்கிருந்து போதுமான அளவு வந்து ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். ஈசாக்குடைய வாழ்க்கையில எல்லாமே ஜெயமாக இருக்கிறது. காரணம், ஆண்டவரோடு உறவாடுவதற்கு, வார்த்தை தியானிப்பதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் ஈசாக்கின் காரியங்களை பொருட்படுத்திக் கொள்கிறார். சூழ்நிலை தலைகீழாக ஒவ்வொன்று மாறுகிறது. நீங்க பாப்பீங்க. இதைத்தான் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அருமையான சகோதரன் ஒரு கம்பெனியில பணியாற்றும் பொழுது அவர் ஆண்டவரோடு பேசுவதற்கு நேரம் தேடுவார். கிடைக்கிற நேரத்தெல்லாம் பயன்படுத்திக் கொள்வார். மதியம் லஞ்ச் டைம் அவரை பார்த்த கம்பெனில கொஞ்சம் நேரம் கிடைச்சது. கொஞ்சம் ஓரமா உட்காந்து அந்த லஞ்ச் டைம்ல மட்டும் கொஞ்சம் வேதத்தை படிச்சு அப்படியே தியானத்துல இருப்பாரு. இதை பார்த்த சிலருக்கு பிடிக்கல. உடனே பாசிட்ட போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்தோன்னு அவர் என்ன பண்ணாரு, இவன் மத்தியானம் சும்மா இருந்தா தானே இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி அவர் என்ன பண்றாங்க, இன்னும் சில பொறுப்புகளை கொடுத்தாரு. சில பிரச்சனை இருக்கிற பகுதியில் அவருக்கு வேலையை டிரான்ஸ்பர் பண்ணி விட்டாங்க. அந்த யூனிட்ல போய் அந்த இதெல்லாம் நீ பாத்துக்கோ, அங்க போனா நிம்மதியாவே இருக்க முடியாது, ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும், உட்கார முடியாது, எழுந்திருக்கணும், அது போய் பார்க்கணும். இந்த மாதிரி சும்மா அங்க கொஞ்ச நேரம் இருக்கிறதுனால தானே பைபிள் வாசித்து இப்படி ஜோம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு போட்டதும் இவருக்கு துக்கமாயிடுச்சுது. கொஞ்ச நேரம் லஞ்ச் டைம் கிடைச்சது, அதுலயும் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் கொடுக்கலான்னு பார்த்தா அதுலயும் தடைய பண்ணிட்டாங்கன்னாலும் ஆண்டவர் சொன்னாரா, ஏன் நீ அங்க போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அங்க போனாராம். இவர் அங்க போனதுல இருந்து பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கிறதெல்லாம் பார்த்தாரு. இவர் என்ன பண்ணாரு, அப்படியே சுத்தி பார்த்துட்டு உட்காந்து ஆண்டவரே எப்படிங்கும்போது நீ வெயிட் அண்ட் சீன்னு சொல்லிட்டாரு, காத்திருந்து பாருங்கும்போது இவர் போய் உட்கார்ந்தாரு. பிரச்சனைகள் எல்லாம் அமைதியாக மாற ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் நின்று போயிடுச்சுது. பாருங்கள், இவர் அங்கு போனாலும் இவருக்கு நேரம் அழகாக உண்டை. பிரச்சனை இருந்தால் தானே வேலை அதிகமாக இருக்கும். எல்லாம் சமாதானமா நேர்த்தியாய் மிஷின்ஸ் எல்லாம் நல்லபடியா ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டக் ஆகல, ஃபால்ட் வரல, பவர் ஃபெயிலியர் வரல. எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்களா, என்ன செய்தாருன்னு சொல்லி. என்ன இவர் போனா அப்படின்போது கேட்டா, ஆண்டவரை பற்றி தியானித்து கொண்டே நீங்க தான் எல்லாம் சொல்லி அவரோடு உள்ளத்தின் ஆழத்துல பேசிக்கொண்டே இருப்பாரு. கர்த்தருங்க காரியங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். எல்லாம் நேர்த்தியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சா. எங்க வேலை பாக்குறீங்க, எங்க இருந்தாலும் அந்த இடத்தை அவங்களால மாற்ற முடியும். எப்பொழுது கர்த்தரை பற்றிய ஒரு நினைவு, அவருடைய வார்த்தையை பற்றிய ஒரு தியானம் இருக்குமானால் செய்வதெல்லாம் வாய்க்கத்தான் செய்யும். சூழ்நிலை மாறிடும். வனாந்தரத்துல போட்டாங்களா,
நீங்க அங்க போறது நிமித்தம் அங்கே ஆசீர்வாதம், அது பாலைவனமா இருந்தா சோலைவனமா மாறதை நீங்க பாப்பீங்க. நெருக்கத்துல இருக்கீங்களா, அங்க நீங்க போனீங்கன்னா விசாலம் வந்துடும். இருளான இடத்துல போட்டாங்களா, உங்கள் நிமித்தம் வெளிச்சம் வரும். இதுதான் ஆண்டவர் செய்ய விரும்புறாரு. நாம என்ன பண்றோம், அந்த சூழ்நிலையை பார்த்து இப்படி ஆயிடுச்சு, என்னை இங்க கொண்டு போட்டாங்களே, என்னை இங்க கொண்டு உட்கார வச்சுட்டாங்களே, என்னை மட்டும் தான் பழி வாங்குறாங்க, எனக்கு தான் அந்த வேலை அதிகமா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. எப்படிப்பட்ட பெரிய வேலையை கொடுத்தாலும் அவருடைய உதவினால எளிதா செஞ்சு விட உங்களால் முடியும். அதுதான் தேவை, அதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இவங்கிட்ட எதை கொடுத்தாலும் இவங்க செய்து முடிக்கிறாங்க, அவங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒரு வார்த்தை வசனத்தை வாசிக்கிறோம், அன்னைக்கு முழுவதும் அதை தியானிச்சுட்டே இருப்போம். அதுல அக்கினி இருக்குது, அதுல வல்லம் இருக்குது, விசுவாசத்தை பெருக பண்ணக்கூடிய காரியம் இருக்குது, சுகம் இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்குள் வரும், நம் மூலமா அது மற்றவர்களுக்கும் கடந்து சென்று ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் எங்கு பார்த்தாலும் வேதனைகள், நெருக்கங்கள், மன அழுத்தங்கள் நிறைந்ததை பார்க்க முடியுதுப்பா. இடம் சரியில்லை, வீடு சரியில்லை, குடும்பத்துல இந்த காரியம் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, வேலை சரியில்லை, சரீரம் சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது குறைவுகளை பார்க்கிற அந்த உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ப்பா. ஆனால் நீ நிறைவான தேவன். நீர் எங்களுக்குள்ள வந்துட்டா எங்கள் கண்களும் நிறைவானதை தான்ப்பா பார்க்கும். குறைவுகளை பார்த்து புலம்பிட்டு முறுமுறுத்துட்டு இருக்காது. நீர் இருக்கும் பொழுது, உண்மையை தியானிக்கும் பொழுது, உடைய வார்த்தை எங்களோடு இருக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது குறைவுகள் கூட நிறைவாகும். வேதத்தில் அதை பார்க்கிறோம்ப்பா. நாங்களும் உம்முடைய உண்மை பற்றிய நினைவுல எங்க வாழ்க்கையில நாங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மன அழுத்தத்தோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம், நினைவுகள்ல போராடிட்டு இருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம், காயத்தோடு இருக்கலாம். அதெல்லாம் ஆட்சி நிக்கி தைரியம் கொடுத்து உண்மை பற்றிய நினைவினால் நிரம்பி இருக்க உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய நினைவால் மாறணும்ப்பா. எங்களுடைய வார்த்தை மற்றவங்களுடைய காயங்கள் ஆற்றக்கூடியதா இருக்கணும். அந்த பாக்கியத்தை தாங்க தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக்கான மகிமை ஏற்றுக்கொள்ள இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய வார்த்தையினால் நிரம்பி இருப்போம், அவரை பற்றி நினைவாயிருப்போம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்கறது நீங்க பார்க்க முடியும். இந்த சிந்தனையோடு நாளை தொடரும். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இந்த நாளின் போரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் போரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் திரட்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்